இன்னைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே ஒரு நல்ல கேப் அப்ல இருந்துச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, யுஎஸ் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, ட்ரம்போட டாரிஃப் அப்படிங்கிறது இது பண்ணக்கூடாது, இப்படி பண்ணியிருக்கிறது வந்து இல்லீகல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் எல்லா கண்ட்ரியோட மார்க்கெட்டுமே நல்ல பாசிட்டிவ்ல இருந்துச்சு. அதோட கண்டினியூவேஷனா இந்தியன் மார்க்கெட்டுமே நல்ல பாசிட்டிவ்ல இருந்ததுன்னு சொல்லலாம். ஃப்ரைடேவே இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால ஒரு கேப் அப் தான் நடக்கும் அப்படின்றத எதிர்பார்த்துருந்தாங்க. அதே மாதிரியே கேப் அப்ல தான் இருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. மேலே வந்த பிரைஸ் 25,770 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு திரும்ப அங்கிருந்து கீழே வர ஆரம்பிச்சிட்டாங்க. வந்த பிரைஸ் அங்கிருந்து ஒரு சைட்வேஸை கொடுத்து அகைன் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறிட்டு அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25,700 முடிச்சிருக்கிறதையும் பார்க்க முடியாது. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, அப்படி பார்த்தோம்னா பிரைஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த சப்ளை ஜோன் 1க்கு மேலே, அதாவது 25,573 இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா பிரைஸ் மேலே போகிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அது இமீடியட்டாகவே உங்களுக்கு சப்ளை ஜோன் 2 இருக்கக்கூடிய 25,882 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம். இதை பொறுத்த வரைக்கும் சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா மேலே போகும் அப்படின்றத எதிர்பார்த்திருந்தோம். அது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் 2 வரைக்கும் போகணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். அதில் பாதி அளவு மட்டும் போயிட்டு கீழே இறங்கி முடிச்சிருக்காங்க. இதோட பிரைஸ் ஃபர்தராக மேலே தான் போகணும் அப்படிங்கிறது ப்ரிடிக்ஷனாக இருந்துச்சு. இப்போ இதோட பிரைஸ் ஃபர்தராக மேலே தான் போக போதா அல்லது கீழே இறங்குறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணலாம். அண்ட் நாளைய பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பைரி இருக்கிறதுனால அதோட வியூ எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். நம்ம ட்ரேட் எம்பரில் 2 நியூ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் தமிழ்லேயே டீச் பண்ணுறோம். இந்த கோர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரேட் எம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் இது நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரேட் எம்பர் மாதிரியே சோஷியல் மீடியால நிறைய ஃபேக் அக்கௌண்ட் இருக்கு. அதுல இருந்து உங்களுக்கு கால்ஸோ ரெக்கமெண்டேஷன்ஸோ கொடுக்குறேன்னு சொன்னாலோ அல்லது பணம் கொடுங்க நாங்க ட்ரேட் பண்ணி தரோம் அப்படின்னு சொன்னாலோ யாரையும் ட்ரஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம ட்ரேட் எம்பர்ல அந்த மாதிரியான எந்த விஷயத்தையும் பண்றது இல்லை. ஒன்லி ட்ரைனிங் மட்டும் தான் கொடுக்குறோம். அந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து ஏமாற வேண்டாம். எனிவே நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜோனில் ப்ரைஸ் மேலே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்படி இருந்தாலுமே நாளைக்கு எக்ஸ்பைரி டேட் அப்படிங்கிறதுனால அதுக்கு ஒரு ரேஞ்ச் அப்படிங்கிறது பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸ் 1க்கும் டிமாண்ட் ஜோன் 2க்கு இடையில இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சைட்வேஸ்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ப்ரைஸ் இந்த இடத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லர் எடுத்துப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதாவது கரண்ட் ஜோன்ல இருந்து பிரைஸ் வந்துட்டு இங்க இருந்து மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். அது டிமாண்ட் ஜோன் 1 இருக்கக்கூடிய 25,698 இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து மேலே தான் போகணும். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 1 அதாவது 25,730 அண்ட் அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா 25,800 அண்ட் அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஸ்ட்ராங்கா மேலே போக ஆரம்பிச்சிடும். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 3 இருக்கக்கூடிய 25,980 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும் அப்படிங்கறத எடுத்துக்க முடியும். ஓவராலாவே இப்ப இருக்கக்கூடிய பிரைஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் பையர் டாமினேஷன்ஸோட மேலே போகும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். அது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 1 and 2 3 வரைக்கும் போகணும் அப்படிங்கிறதா இமிடியேட் எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. சப்போஸ் இந்த பிரைஸ் மேலே போக முடியாம சின்னதா கீழே வர்ற பட்சத்தில் அது டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணிடும். அது அங்கிருந்து கீழே வந்தாலுமே டிமாண்ட் ஜோன் 2 கிட்ட வந்துட்டு திரும்பவும் சப்போர்ட் எடுத்து மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த இடத்துல தான் ஒரு சைட்வேஸ் இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்த்தோம். அண்ட் அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா திரும்பவும் ஸ்ட்ராங்கா மேலே போகும் அப்படிங்கிறதையும் எதிர்பார்க்க முடியும். சப்போஸ் இந்த பிரைஸ் டிமாண்ட் ஜோன் 2 பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா கீழே வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அண்ட் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 3 அப்படிங்கிறது இருக்கு. அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 25,600 வரை வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். இந்த இடத்துல இருந்து மேலே வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம்ன்றதையும் புரிஞ்சுக்கலாம். பட் இதை பிரேக் பண்ணுச்சுன்னா ஸ்ட்ராங்கா கீழே வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. அப் டு வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 4 இருக்கக்கூடிய 25,530 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. பட் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் டிமாண்ட் அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் இங்கிருந்து மேலே வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம்ன்றதை புரிஞ்சுக்கலாம். எவ்ரி டைம் பிரைஸ் கீழே வந்தாலே மேலே போறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது அதிகம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இங்கிருந்தே மேலே போறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது அதிகம்ன்றதையும் புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை ஓப்பனிங்கே ஃபிளாட்டா இருந்து இமிடியேட்டாவே மேலே போயிருந்தாங்க. பிஎஸ்சி பேங்க்குமே நல்ல ஒரு பாசிட்டிவ் கொடுத்துருந்தாங்க. ஒரு நெகட்டிவ்ல இருந்த ஒரு இண்டெக்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா ஐடி செக்டார் இதுதான் ஃபர்தரா இறங்கிட்டே வரதையும் பார்க்க முடியாது. ஆல்மோஸ்ட் இந்த கரெக்ஷனும் முடிச்சிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல இருந்து ஐடி செக்டார் மேலே வந்துச்சுன்னா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். என்ன நடக்குது அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்களில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுத்து அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 61,500 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து சின்னதாக கீழே இறங்கியிருக்காங்க. அண்ட் ஹோல் டே அப்படிங்கிறது கீழே இறங்கி ஒரு சைட்வேஸ்லேயே முடிச்சிருக்காங்க. அதுலேருந்து ஒரு சின்ன ரெக்கவரி கொடுத்துருக்கிறதையும் பார்க்க முடியாது. முடியும் போது நியர் 61,275 முடிச்சிருக்காங்க. இதை பொறுத்தவரை நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா இங்க இருந்துட்டு அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஜோன் 1ல சப்போர்ட் எடுத்து அதாவது 61,100ல சப்போர்ட் எடுத்து மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 1 இருக்கக்கூடிய 61,483 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகுன்றது எக்ஸ்பெக்டேஷன்.
இதை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரி பெர்ஃபெக்டா நடந்திருக்காங்க. அது கரண்ட் ஜோன்ல இருந்து மேல தான் வரும். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 1 வரைக்கும், அதாவது 61,500 வரை வரும் அப்படிங்கறத எதிர்பார்த்திருந்தோம். அதே மாதிரி மேல வந்துட்டு கீழே வந்திருக்கிறத பார்க்க முடியாது. அண்ட் இது ஃபர்தரா மேல போகுமா அல்லது கீழே வரதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத டீடைல்டா அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். நம்ம கொடுக்கக்கூடிய வியூ நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக தான். இதை பார்த்துட்டு யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்படி ட்ரேட் பண்றதுனா ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன் அப்படிங்கிறது சைட்வேஸுக்கான இடம்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். அதாவது சப்ளை ஜோன் 1க்கும் டிமாண்ட் ஜோன் 1க்கு இடையில இருக்கிற பட்சத்தில் மார்க்கெட் சைட்வேஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த இடங்களை ஆப்ஷன் செல்லருக்கு விட்டுட்டு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி நிற்கிறது நல்லது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஸோ நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால பேங்க் நிஃப்டியுமே அதே மாதிரி ரியாக்ட் ஆகிறதுக்கு, அதாவது சைட்வேஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த இடத்துக்குள்ளார தான் மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இந்த ப்ரைஸ் இதை பிரேக் பண்ணுற பட்சத்தில், அதாவது சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடும். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 1 இருக்கக்கூடிய 61,640 வரை போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அதாவது 61,292 பிரேக் பண்ணாலே கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடுது. அது இமீடியட்டாக ரெசிஸ்டன்ஸ் 1 வரைக்கும் போகுன்றதை புரிஞ்சுக்கலாம். அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் 2 இருக்கக்கூடிய 62,100 வரை போகும். அண்ட் இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடுது. அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 62,740 வரை போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. சப்போஸ் இந்த ப்ரைஸ் மேலே போக முடியாமல் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுற பட்சத்தில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. அது டிமாண்ட் ஜோன் 2 வரைக்கும், அதாவது 60,952 பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக கீழே இறங்கி டிமாண்ட் ஜோன் 2 இருக்கக்கூடிய 60,700 வரை வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு. இந்த இடம் வந்தாலுமே மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். அதனால ப்ரைஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இந்த டிமாண்ட் ஜோன் 2 பிரேக் பண்ணுச்சுன்னா ஸ்ட்ராங்காக கீழே போயிடும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். அதாவது ஓவராலா இந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது இங்கிருந்து மேலே தான் போகணும். அது சப்ளை ஜோன் 1க்கு மேலே இருந்துச்சுன்னா மேலே போயிடும் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக எடுத்துக்கலாம். அல்லது டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா டிமாண்ட் ஜோன் 2 வரைக்கும் வந்துட்டு கூட மேலே வரலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு. அதை பிரேக் பண்ணுச்சுன்னா, அதாவது டிமாண்ட் ஜோன் 2 பிரேக் பண்ணால் தான் ரொம்பவே வீக்காது ஃபர்தராக கீழே வரும் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு.